தைரியம் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று எனக்கு புரியவில்லை. அதாவது என்ன காரணத்துக்காக முத கோவை மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை துவங்கணும்னு இன்றைய முதலமைச்சர் கேட்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு, ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நீங்க போகும்போது விமான நிலையத்துக்கு போவீங்க, யாராவது இங்க இருந்தா கோவை விமான நிலையத்துக்கு போவீங்க, 10 கிலோமீட்டர் தூரம் உயர்மட்ட பாலம் சிறப்பா நாங்க கட்டி கொடுத்தோம். கோவையில் நாங்க 85% முடிச்சிட்டோம். இன்னும் 15% பணி கூட முடிக்க முடியாத திறமையற்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட பாலத்தை கட்டியது அதிமுக ஆட்சியில். அது மட்டும் இல்ல, கோவை மாநகரத்தில் 8 உயர்மட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் 8 உயர்மட்ட பாலத்தை கட்டி போக்குவரத்து நெரிசலை கோயம்புத்தூர்ல குறைச்சிருக்கிறோம். பல ஆண்டுகளாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டத்தை நிறைவேற்றிய காரணத்தினால முதலாக அங்கே கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை துவக்கின. போதுமா ஸ்டாலின் அவர்களே? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல என்று நீங்க பேசுங்க. 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் என்று நான் மேடையிலே பேசுகின்றேன். நீங்க எந்த மேடை கூப்பிட்டாலும் நான் வர்றேன், எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வர்றேன். உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன். மக்களே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு கூறட்டும். பல முறை சவால் விட்டாச்சு, ஒண்ணு அங்க செல்ஃப் எடுக்கல. ஏங்க, நான் கொடுக்கிற சவாலுக்கு ஏற்றிட்டு வர வேண்டியதானே? அங்க போய் கோயம்புத்தூர்ல மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து இதை பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தனி மாவட்டமாக கொடுக்கப்பட்ட தனி மாவட்டம்.